எல்லோரும் கண்களை மூடி ஸ்தோத்திராண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே. இந்த காலை வேலையில் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறாண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறாண்டவரே. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. நான் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். தகப்பனே, இந்த காலை வேலையில் நம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் தகப்பனே, உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்கக்கூடிய வழியை எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு போதிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 15வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 பேருடைய உரையாடலை நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன், ஒரு தேவன். மனிதன் தேவன் கிட்ட நோக்கி கூப்பிடும் போது அந்த தேவன் என்ன பண்ணுவாரு, அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வார்ன்ட்டு இந்த இடத்துல படிக்கிறோம். அவன் யாரு பாத்தீங்கன்னா மனுஷன், ஆனா அவர் யாரு, அந்த தேவன் யாருன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் இருக்கு இந்த உலகத்துல. மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனை போராட்டங்களுக்கு அவனுடைய தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல ஒரு காரியங்களை ஏற்படுத்தி வைத்து அதை நோக்கி முறையிடுறாங்க, அதை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா அங்கிருந்து மறு உத்தரவு வருதான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரல. எத்தனையோ பேரு இன்னைக்கு கூப்பிட்டு பார்த்து கடைசியா அதுக்கு மறு உத்தரவு வராதனால தற்கொலைக்கு நேரா போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. ஏனென்றால் அவங்க கூப்பிட்ட குரலுக்கு அந்த சைட்ல இருந்து பதில் வரல. ஆனா இந்த வேதத்துல நம்ம பார்க்கும்போது அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவருடைய வார்த்தைய செவி கொடுத்து கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு அருளின அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன்,
மனிதனை மண்ணினால உருவாக்கின தேவன், பறவைகளை மண்ணினால உருவாக்கின தேவன், அவர்களுக்கு பேரிட்டு அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய குரலுக்கு மறு உத்தரவு அருளக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரே தேவன் அவர் தான். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்கள் கேட்பாங்க, நான் இவ்வளவு கூப்பிடுறேனே, உனக்கு கண் இருக்கா, உங்களுக்கு காது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சாயலின்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு எப்படி இருக்கோ, கண்ணு காது மூக்கு வாய் இருக்கோ, அதே போலதான் நம்ம உண்டாக்கின தேவனுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு எப்படி உணர்வு இருக்கோ, நமக்கு எப்படி உணர்ச்சி இருக்கோ, அதே போலதான் நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு இருக்கு. அதனால நம்ம கூப்பிடும் போது, நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாரு. நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 146 9வது வசனத்தை பார்க்கும்போது, மனிதருக்கு மாத்திரமல்ல, சங்கீதம் 146 9 படிக்கும் போது படிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் அவர் என்ன பண்றாரா, ஆகாரம் கொடுக்கிறாருங்களா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ மத்தேயுல நம்ம பார்க்கும்போது, காலையில பூத்து சாயங்காலம் மறைகிற புல்லுக்கு அவர் இவ்விதமாய் உடுத்துவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கும் போது, அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு இப்படி செய்வது நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா. எல்லோரையும் பார்க்கலாம் விசேஷமானவர்கள் நம்ம. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சு பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் விசேஷமானவர்களாய் நம்மளை உண்டாக்கினார். ஏனென்றால் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம வாயை திறந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளுடைய வார்த்தை கேட்காமல் இருப்பாரா? கண்டிப்பா கேட்பார். ஹல்லேலூயா. 100% நம்மளுடைய வார்த்தையே கேட்பார். ஏனென்றாலும் வசனம் சொல்லுது, அவர் நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் என்பதை வேதத்துல நம்ம படிக்க முடியும். அதாவது உண்டாக்கப்பட்ட எல்லோரும் யாராய் இருந்தாலும் சரி, எந்த மதத்தாய் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு செவி சாய்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ல இருந்து 50 வரைக்கும் வாசிக்கும் போது, அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா 50வது வசனத்தை படிங்களேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ல இருந்து 50, அதுல 50வது வசனம். ஓகே, இங்க பாருங்க, ஒரு குருடன் பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பத்லமேயு என்ற ஒரு குருடன் எரிகோ வழியா ஆண்டவர் போகும்போது அந்த சத்தத்தை அவன் கேட்டு யாரு போகிறாரு என்று விசாரிக்கும் போது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போகிறாரு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்ட உடனே அவன் என்ன பண்றானா, அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று மறுபடியும் அவன் கத்துறான். ஆனா கூட்டம் அதிகமா இருந்ததுனால அந்த சத்தம் ஒருவேளை இயேசுக்கு கேட்டிருக்குமான்னு பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் மைக்கில் பேசினால கடைசியில இருக்குங்களுக்கு கேட்கலாம். ஆனா நார்மலா நான் பேசும்போது கேட்குமான்றது சந்தேகம் தான். ஆனா அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலையும் அந்த காலத்துல மைக்கு இல்ல. ஆனாலும் அவன் தன்னுடைய முழு பலத்தோட அவரை நோக்கி கூப்பிடுறான். ஏன், அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த வழியா போயிருக்கலாம் இல்லைங்களா? எத்தனையோ பேர் போயிருக்கலாம். அவங்களெல்லாம் நோக்கி கூப்பிடாதவன் இவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட காரணம் என்ன? ஏன்னா இவனுக்கு தெரியும், இவர் மாத்திரம்தான் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும், இவர் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான காரியத்தை செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கைய புரட்டி போட இவரால மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி ஒரு முழு நிச்சயத்தோட அவ தண்ணிலும், அதாவது அவனுடைய பலத்துக்கு மிஞ்சி அவ கத்துறான். அந்த சத்தம் யாருடைய காதுல போய் கேட்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காதுல கேட்ட உடனே அவர் போகிற அந்த வழியில அப்படியே நின்று அவனை கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது அவன் போகிற வழியில அவன் என்ன பண்ணான ஒரு காரியத்தை பண்றான். இன்னைக்கும் பாருங்களேன், அதாவது
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். பிச்சை எடுக்கிறவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? கோட் ஷூட் போட்டிருப்பாங்களா? அதுக்குன்னு கூறிய அவங்க ஆடையை போட்டிருப்பாங்க. இந்த குருடனும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அடையாளத்துக்காக அவங்க பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்றதுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவன் போகிற வழியில அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போறான். பாருங்க, இருக்கிற நிலைமையிலோட அவன் போகல, என்னுடைய நிலைமையை மாற்றக்கூடிய வல்லமை இவராலதான் முடியும்னு சொல்லிட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு அவன் போறான். சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம வரோம், நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனா நம்மளுடைய நிலைமையை மாத்தாம என்னுடைய நிலைமை மாறணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அவர்கிட்ட கேட்கிறோம். அப்ப எப்படி மாறும் பாருங்க. இந்த குருடனுக்கு உரிய அந்த குருடனுக்கு இருந்த அந்த அந்த ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பழைய நிலைமையிலே இருந்துட்டு நான் இதுவும் வேணும், எனக்கு இயேசுவும் வேணும், 10ஓட 1 11 இவரும் வேணும், எல்லாருடைய போட்டோ மத்தியிலேயே இவருடைய போட்டோ வச்சு கும்பிட்டா என்ன பிரயோஜனம்? நான் இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன், பழைய காரியத்தை செய்வேன், இவருக்கு சர்ச்சைக்கு வருவேன், நான் அங்கேயும் போய் காணிக்க போடுவேன் இங்கேயும் காணிக்க போடுவேன் அப்படின்ட்டு அப்படி சொன்னா என்ன பிரயோஜனம் பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டு வேதத்துல நம்ம படிக்க முடியும். இந்த குருடன் செய்த காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் பழைய காரியத்தை விட்டுட்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அதனாலதான் இயேசு அவனுக்கு அற்புதம் செய்ய முடிஞ்சது இல்லைங்களா? இயேசு வாழ்ந்த காலத்துல எத்தனையோ குருடர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் நடக்காத அற்புதம் இந்த குருடனுக்கு மாத்திரம் நடந்திருக்குன்னு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இவன் இந்த காரியத்தை செய்தான். அதாவது தேவன் மாத்திரம் தான் எனக்கு எல்லாம் செய்யணும், என்னுடைய சார்பில் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடக்கும்? ஓகேங்களா? அப்ப நம்ம நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பா கேட்பாரு. ஆனா கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால் நம்ம அந்த குருடனை போல நம்மளுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு அவரை நோக்கி போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 34:6. சங்கீதம் 34:6 பாத்தீங்கன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஏழ்மை என்பது வெறுமையான ஒரு சூழ்நிலை. சரிங்களா? ஆண்டவர் அந்த ஏழையுடைய ஜபத்தையும் கேட்க வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாருடைய ஜபம் பாத்தீங்கன்னா ஏழ்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த 2 பேருடைய ஜபம் பைபிள்ல இருக்கு. ஒருத்தன் ஆண்டவரே நான் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் வாரத்துக்கு ஒரு நாள் இவ்வளவு தான தர்மம் பண்றேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்ட்டு ஆண்டவருக்கு முன்பாக போய் சொல்லாம அந்த இன்னொருத்தனுடைய ஜபம் இருக்கு பாத்தீங்கன்னா, தாழ்மையான ஜபம். அத போல இந்த தாழ்மை உள்ள காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இங்க தாவீது பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா அப்பவே போர் புரிகிற, அதாவது சவுளுடைய காரியத்துல இவன் அதிகாரத்தில் உள்ளவன் தான். ஆனா இவன் தன்னை தாழ்த்த வேண்டிய அவன் சூழ்நிலை இல்ல. அதாவது சவுலுக்கு பயந்து ஓடுறானே கண்டி, ஆனா அவன் அதிகாரம் படைச்சவன், கோலியாத்தையே ஜெயிச்சவன் இல்லைங்களா? ஆனாலும் பாருங்க, தேவனுக்கு முன்பாக அவன் எப்படியா சொல்றான், தன்னை தாழ்த்தி இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் பெரிய ராஜா, அவனை போல ஆட்சி செய்தவங்க இன்ன வரைக்கும் யாருமே இல்லை. இன்ன வரைக்கும் அவனுடைய பேரை நம்ம சொல்றதுக்கு காரணம் அவனுடைய அந்த தாழ்மை தான். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தாழ்மை என்பது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால், நம்ம கூப்பிடும் போது அவர் செவி கொடுக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மற்றவங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஜெபம் பண்ணும்போது சொன்னா வசனங்களை எல்லாவற்றையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லுவதற்காக அவங்க அப்படி பண்ணுவாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படுமான்னு பாத்தீங்கன்னா டவுட் தான். ஆனா ஆண்டவர் மனுஷர்கள் முகத்தை பார்ப்பாங்க, தேவன் எதை பார்ப்பாரு? இருதயத்தை பார்ப்பாரு. எப்படி நீ ஜெபம் பண்ற, மற்றவங்க காண வேண்டும் என்று நீ ஜெபம் பண்றியா, இல்ல தேவன் எனக்கு உதவி செய்யணும் ஜெபம் பண்றியா அப்படின்ட்டு பார்ப்பாரு. அப்ப அவங்களுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்டு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கு. படிங்களா? சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில்
என்னை நோக்கி கூப்பிடு, ஆ நான் உன்னை விடுவிப்பேன், ஆ நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவங்களும் சரி மற்றவங்களும் சரி சந்தோஷமான இருக்கிற நேரத்தை பாருங்க. கல்யாண நாள் வந்ததுன்னா கோயிலுக்கு போவாங்க, பிறந்த நாள் வந்தா கோயிலுக்கு போவாங்க, தான தர்மம்லாம் பண்ணுவாங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா எங்க போக மாட்டாங்க? கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு கோர்ட்டுக்கு நேரா போவாங்க, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, இல்லைன்னா அரசியல் தலைவருக்கு நேரா போவாங்க, இல்ல அதிகாரம் படிச்சவங்க கிட்ட போவாங்க. சரிங்களா? ஆனா வசனம் சொல்லுது, தேவன் வந்து சந்தோஷத்துக்கு மாத்திரம் தேவன் இல்ல, துக்கத்திலேயே விடுதலை தரக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா துக்கமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பைபிளையே தொட மாட்டாங்க, சர்ச்சுக்கும் வர மாட்டாங்க. காரணம் கேட்டா, என் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை, தேவன் வந்து எனக்கு உதவியே செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு மாத்திரம் தான் தேவனா? யோசித்து பாருங்க, இல்லைங்களா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம தேவனோடு கூட இருக்கும்போது நம்மளுடைய தேவன் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நம்மளுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும்னா அவரை நோக்கி கூப்பிட்டா தானே, பிரச்சனை நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டா தானே அவர் நம்மளுக்கு உதவி செய்வாரு. சரிங்களா? தேவனை நம்ம என்ன பண்றோம்னா ஒன் மேன் ஷோ, அதாவது ஒரே பார்வையில தான் பாக்குறோம். இந்த குதிரைக்கு பாத்தீங்கன்னா கடிவாளம் போட்டு நேரா போகிற மாதிரி தான் அதை வச்சிருப்பாங்க, வேற எங்கேயும் திரும்பி பார்க்க கூடாதுன்ட்டு. அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்னா சந்தோஷத்துக்கு மாத்திரம் தான் இவர் உதவி செய்வாரு, துக்கத்துக்கு இவர் உதவியே செய்ய மாட்டார்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஜனங்க வேற காரியத்தை நோக்கி போறாங்க. ஆனா நம்ம வித்தியாசமானவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கிறவங்க நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சத்தியத்தை சத்தியமா புரிஞ்சு நம்ம வாழணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 91:14. ஹல்லேலூயா. பாருங்க, வாஞ்சை வேணும். நம்ம வாஞ்சியோட நம்ம ஆலயத்துக்கு வரணும், வாஞ்சியோட வேதத்தை எடுத்து என்ன பண்ணணும்? படிக்கணும். வாஞ்சியோட மற்றவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லணும். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் நடக்கலன்னு பாத்தீங்கன்னா வாஞ்சி குறைஞ்சிச்சு. அந்த ஆர்வம் குறையும் போது நம்ம என்ன பண்ண முடியும்னா இதுல போகாது, பைபிள் எடுக்க தோணாது. சர்ச்சுக்கு போனோம்னா காலையில் எழுந்துக்கணும்னா சர்ச் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு வந்துடும். சரிங்களா? அந்த வாஞ்சி இல்லைன்னா மற்றவங்க நம்மள புஷ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும்? சரிங்களா? தாவீது சொல்றாரு, எப்போ விடியும் எப்போ நான் அவருடைய ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு அவர் காத்திருக்கிறாருங்களாம். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை ஆசீர்வாதம் வேணும்னா நம்மளுக்குள்ள வாஞ்சி வரணும். சரிங்களா? நம்ம வாஞ்சி உள்ளவர்களா இருந்தா மாத்திரம்தான், மானானது நீருடைய வாஞ்சித்து கதருமா போல என் ஆத்துமா தேவனையே நோக்கி கதறுகுதுன்னு தாவீது சொல்றாரு. சரிங்களா? நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? தேவனையே நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, மத்தேயு 8:1. மத்தேயு 8:1 ஒரு குஷ்டரோகி, படிங்க. ஓகே, பாருங்க இந்த ஜெபத்துல பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்ட்டு பாருங்க விண்ணப்பமும் வைக்கிறான். அதுல விசுவாசத்தோட நீங்க பதில் தருவீங்கன்ட்டு விசுவாசத்தோட அவரை கேட்கிறான். அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? ஏதோ ஒரு நாள் கேட்டுட்டு 2 நாள் கேட்டுட்டு இவர் தரமாட்டாருன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடக்கூடாது. நீங்க கண்டிப்பா எனக்கு செய்வீங்க அப்படின்ட்டு ஒரு முன்னாடியே செட் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம போகணும். ஏன்னா அவருடைய சித்தம் என்ன? நம்மளை விடுதலை ஆக்கதான். நம்மளுடைய ஜபத்தை கேட்கறது தான் அவருடைய சித்தமே. கண்டி பாருங்க, இந்த குஷ்டரோகிக்கு அவன் வேற ஏதாவது காரா கேட்டாங்க, அதாவது தேவையில்லாத காரியத்தை நம்ம கேட்டா அது கிடைக்காது. ஆனா இவன் தேவையோட ஒரு பிரச்சனையோட இருக்கிறான், ஒரு தேவையோட இருக்கிறான். இந்த தேவையோட போகும்போது கண்டிப்பா ஆண்டவரே நீங்க எனக்கு செய்துதான் ஆகணும், ஆனா நீங்க செய்வீங்க என்று நான் முழு நிச்சயமா நம்புறேன். இதுதான் உங்களுடைய சித்தம் என்பதை எனக்கு தெரியும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அவன் கேட்கும் போது உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்றாரு. எப்பா நீ கேட்கறது எனக்கு புரியல, நீ என்னதான் கேட்க வரன்னு எனக்கு தெரியல, அதனால நீ போயிட்டு அப்புறம் வா, ஒரு வாரம் கழிச்சு வா, 1 மாசம் கழிச்சு வா அப்படின்ட்டு சொன்னாரு இல்லைங்களா? உடனே அந்த நேரத்தில் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அதனால
நம்ம தேவனோடு கூட பேசணும் என்பதுதான் அவருடைய சித்தம். சரிங்களா? அவரோடு கூட இருக்கணும் என்பதுதான் அவருடைய சித்தம். நம்ம ஆசீர்வாதத்தோட வாழணும் என்பதுதான் அவருடைய சித்தம். நம்ம சுபத்தோட வாழணும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம கேட்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுத்தமாவான். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி அவன் கிறிஸ்தவன் கிடையாது. சரிங்களா? ஒரு புறஜாதியா, ஆனா அதிகாரத்தில் உள்ளவன். அவனுடைய வேலைக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப இயேசு உடனே என்ன பண்றாருன்னா, நான் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்ட்டு அவன் சொல்றான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைய அவன் முழு நிச்சயமா விசுவாசிக்கிறான். பாருங்க, கண்டிப்பா நீங்க செய்வீங்க, அந்த உறுதி அவனுக்குள்ள இருந்தது. பாருங்க, நீங்க இங்க இருந்தே சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான் அப்படின்ட்டு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைய விட்டுட்டு மனுஷங்க சொல்ற வார்த்தைய நம்ம என்ன பண்றோம்? முழு நிச்சயமா நம்புறோம். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்றோம்? நம்ம நம்ப மாட்டோம். பிரச்சனை வரும்போது எல்லாமே மறந்து போயிடுது, நம்மளுடைய மைண்டே பிளாங்க் ஆயிடுது. ஆனா மனுஷன் சொல்ற வார்த்தை, இவன் தரேன்னு சொன்னாரு, போய் கேட்டு பார்க்கலாம், இவங்க பண்ற உதவி பண்றாங்களே, இவங்களை கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னா நம்மளுடைய எண்ணம் மனுஷங்களுக்கு நேரா போதே கண்டி தேவன் செய்வாருன்னு சொன்னாரு. பாருங்க, வருஷத்தின் ஸ்டார்டிங்ல வாக்குத்தத்தம் கொடுப்பாரு நம்மளுக்கு, இல்லைங்களா? அந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு நீ இப்ப ஞாபகத்தில் இருக்கு? யோசித்து பாருங்க. அதை செய்வேன்னு சொன்னாருங்களே, செய்யாம விட்டுருவாருங்களா? அதை நம்ம என்ன பண்றோம்? அப்பவே அந்த நாள் சர்ச்சை முடிஞ்சு வெளியே வரும்போதே மறந்துட்டோம். சரிங்களா? பாருங்க, 100க்கு அதிபதி ஆண்டவருடைய வார்த்தைய சொல்றான், நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்ட்டு. அப்ப அந்த வார்த்தையை எவ்வளவு ஆணித்தனமா நம்பினதுனால, நம்பி இருந்தானா அந்த வார்த்தையை சொல்லுவான். இவர் சொன்னா நடக்கும். சரிங்களா? அப்போ அந்த 100க்கு அதிபதியை போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என் வாழ்க்கையில கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாரு, என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு, என்னுடைய தரித்திரம் மாறும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறும், என்னுடைய போராட்டம் மாறும் என்பதை நம்ம ஆணித்தனமா நம்பணும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வேற எல்லாரையும் காட்டிலும் இவனுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்ததுன்ட்டு. அது படிங்களேன், 10வது வசனம் படிங்க. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்ட்டு ஒரு புறஜாதியாரை குறித்து ஆண்டவர் வந்து சாட்சி கொடுக்கிறார். நம்ம எத்தனை பேரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியும்? பாருங்க, யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு, இல்லைங்களா? நம்மள குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இவன் என்னுடைய வார்த்தையை 100 தனியா அப்படியே நம்பி விசுவாசித்து வாழ்கிறவன் அப்படின்னு சாட்சி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. சரிங்களா? பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணி விசுவாசத்துல வளரும் போது கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 43:22. ஏசாயா 43:22 சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேல் நீ என்னை குறித்து மனம் சலிச்சு போனாய். இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ரட்சிக்கப்பட்ட புதுசுல வந்து பாத்தீங்கன்னா உற்சாகமா இருப்போம், ஊழியனா ஓடுவோம், சபை எப்போ திறப்பாங்கன்ட்டு சபைக்கு ஓடுவோம். ஆனா இப்ப போக 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 என்ன ஆகுதுன்னா மன சலிப்பு வந்துடுது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்ட்டு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பு வர வச்சுக்கிறோம். சரிங்களா? அதை கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க, 3 மாசம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க, அது இதுவாயிடுவாங்க. ஆனா தேவன் மேல நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார, அவருடைய வேதத்தை வாசிக்க, அவரோடு கூட பேச, அவர் நோக்கி கூப்பிடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய புது கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை வரும்போது நம்ம ஜெயம் பெற்றவர்களால் வாழ முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல் நாடு பாருங்க ஜெயம் உள்ளதா இருக்கிறதுக்கு காரணம், அந்த தேசத்து தலைவர் பாருங்க எதை எடுத்தாலும் ஒரு பைபிள் வசனத்தை சொல்லிதான் அந்த ஜனங்களோடு கூட பேசுவாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அங்க முக்கியத்துவம் தரப்படுது. அதனாலதான்
அந்த நாடு இன்றைக்கும் ஒரு சின்ன நாடு, சென்னையோட ரொம்ப சின்ன நாடுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. 1 கோடி பேரும் அவ்வளவுதான் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனா அந்த தேசம் இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா தேசத்துக்கும் ஒரு சவால் விடுகிற தேசமா இருப்பதற்கு காரணம் அவங்க தேவனுக்கு முக்கியத்துவம் தருகிற தேசமா இருப்பதனாலதான். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு முக்கியத்துவம் தந்து மனசலிப்பு வராம அவரோடு கூட தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தது முன்னாடி நம்ம பார்த்த பிரகாரம் 2 பேருடைய ஜெபம், லூக்கா 18 அதிகாரம் 9 - 13 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நம்ம பார்க்கும்போது 2 பேருடைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம். தாழ்மை உள்ள ஜெபம், பெருமை உள்ள ஜெபன்ட்டு. ஆண்டவர் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு என்பதை நம்ம பார்க்கும்போது தாழ்மை உள்ள ஜெபத்துக்கு தான் பதில் கொடுத்தாரு. சரிங்களா? அதனால தேவனிடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் தாழ்மையோட, விசுவாசத்தோட, வாஞ்சையோட அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம். அல்லேலூயா! வெற்றி நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம், சுகம் நிச்சயம். சரிங்களா? இதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில சோறு. ஆனா அவங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு பாத்தீங்கன்னா உதவி செய்யல. ஏன்னா தொடங்கின தெய்வத்துக்கு முடிக்க நேரம் இல்லைன்ட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆனா நம்ம தேவன் அப்படி இல்லை. நம்மளுடைய தேவன் அப்படி இல்லை. எப்போ நம்ம நோக்கி கூப்பிடுவோம் அவருடைய செவி திறந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்ப கூப்பிடுவோம், நம்ம எப்ப பேசுவோம். மல்கியில ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை உற்று கவனித்து கேட்பாருன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம எப்போ நோக்கி கூப்பிடுவோன்னு சொல்லி அவருடைய செவி திறந்திருக்குங்க. இவரை போல வேற யாருமே இல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவரை போல யாருமே இல்லை. எல்லோரும் கண்களை மூடி நல்ல தகப்பனே, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எந்த தேவையோட, எந்த பிரச்சனையோட, என்ன ஆண்டவரே பாரத்தோட வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே தகப்பனே, நீர் உதவி செய்வீராக, நீங்க அற்புதம் செய்வீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் ஆண்டவரே உதவி செய்ய வல்லவர் என்பதை வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் நீங்க உதவி செய்ய வேணுமா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிறவங்க வந்த வண்ணமாய் போகாதபடி குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நீர் அற்புதம் செய்ய வேணுமா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். சிவனுள்ள நல்ல தகப்பனே.